வெல்கம் டு ரிஸ்கான் பிளே ஜோன். மற்றொரு கிரிக்கெட் ஸ்கோர் முறைகளோடு நாங்கள் சந்திக்க போகிறோம். பங்களாதேஷ் அணி இலங்கை அணிக்கு சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. எனவே இதனை பார்ப்பதற்கு முன்பும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இதிலே 2 டெஸ்ட் போட்டிகள், அதே போன்று 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள், 3 T20 போட்டிகளிலே கலந்து கொள்ள போகிறார்கள். முதலிலே டெஸ்ட் போட்டியை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் அணி காலியிலே இடம்பெற்ற டெஸ்ட் போட்டி, முதலாவது டெஸ்ட் போட்டியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுத்து அதிலே சமன் செய்திருக்கிறது என்ற ஒரு முக்கியமான விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய முழுமையான துடுப்படுத்தாட்ட ஆதிக்கத்தை செலுத்துகிறது. பதிலுக்கு இலங்கை அணியும் நாங்களும் சளைத்தவர்கள் அல்லப்பா, எங்களால் முடியும் என்று அவர்களும் மிக திறமையான விளையாடுகிறார்கள். அதிலே முதலாவது போட்டி சமநிலைக்கு வந்திருந்தாலும் இரண்டாவது போட்டி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி. இதில் பங்களாதேஷின் எப்படியாவது கோட்டை விடாமல் சிறப்பான முறையிலே இயங்கும் என்பதை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்னிங்ஸ் தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ளலாம். சரி, அது ஒரு பக்க முடிவுக்கு வந்திருந்தாலும் முதலாவது சர்வதேச போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. கொழும்பு ஆர்த்தவ மைதானத்திலே இடம்பெற்ற முடிவுக்கு வந்திருந்தது. எனவே அதிலே பங்களாதேஷ் அணியின் ஆதிக்கம் முதல் இன்னிங்ஸிலே மிகப்பெரிய ஒரு ஆதிக்கமாக இருந்தது. அந்த அளவுக்கு மிக குறைந்த ஓட்டங்களுக்குள் இலங்கை அணி கொழும்பு ஆர்த்தவ மைதானத்திலே கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். முக்கியமாக எல்லோருக்கும் தெரியும், பங்களாதேஷ் இலங்கை அணி என்றால் கீரியும் பாம்பு என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மோதிக்கொள்வார்கள். அது ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது மைதானத்திலே போட்டியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறுபட்ட விமர்சனங்கள் அதே போன்று சுவாரஸ்யங்களை உள்ளடக்கிய போட்டிகளாக மாறும். அதே போன்றுதான் முதலாவது போட்டி மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் ஒரு குறைந்த ஓட்டங்களுக்குள் இலங்கை அணியை கட்டுப்படுத்தி இருக்கிறது. 244 ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்தி இருந்தது. எனவே இலங்கை அணி அதிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இதிலே சரித்த அசலங்கே அவருடைய தாறுமாறான துடுப்படுத்தாட்டம் மிகப்பெரிய ஒரு வலுவை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. 106 ஓட்டங்களை மிக சிறப்பான முறையிலே பெற்றிருந்தார். அதே போன்று குஷால் மெண்டிஸ் 45 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இந்த இருவரையும் தவிர ஏழைய வீரர்கள் யாருமே பிரகாசிக்கவில்லை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளலாம். பந்து வீச்சை பொறுத்தவரையிலேயே தஸ்கின் 47 ஓட்டத்தை கொடுத்து 4 விக்கெட்டை கைப்பற்ற தஸ்மீன் 46 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டை உடைத்திருந்தார். ஏனைய வீரர்கள் ஒரு விக்கெட்டை உடைத்திருந்தார்கள். எனவே இரண்டாவது துடுப்படுத்தாட்டம் நல்ல ஒரு நம்பிக்கையை தரும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் ஆரம்பத்திலே இலங்கை அணியின் வேக பந்து வீச்சாளர்களை துவம்சம் பண்ணி கொண்டிருந்தார்கள் பங்களாதேஷ் அணி. ஒரு கட்டத்திலே சிறப்பான முறையிலே விளையாடி கொண்டிருந்தாலும் ஆனாலும் சரித்த அசலங்க மிகப்பெரிய ஒரு தந்திரத்தையும் யுக்தியையும் கையாண்டு சுழல் பந்து வீச்சாளர்களை உள் நுழைத்து அதிலே பங்களாதேஷ் அணியை மிக குறைந்த ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்தி இருந்தார் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளலாம். 167 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறார்கள் பங்களாதேஷ் அணி. இதிலே மிக சிறப்பான முறையிலே துடுப்படுத்த ஆடியவர்கள் தன்சீத் 62 ஓட்டத்தை பெற்றிருந்தார், அவருடைய அரைச்சதம் உட்பட. அதே போன்று ஜஹீர் 51 ஓட்டத்தை பெற்றிருந்தார். அதே போன்று சாண்ட் 23 ஓட்டத்தை பெற்றிருந்தார். பந்து வீச்சை பொறுத்தவரையிலே ஹசரங்க மீண்டும் ஒரு முறை இலங்கை மண்ணிலே அவருடைய முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறார். 10 ஓட்டங்களை கொடுத்து 4 விக்கெட்டை துல்லியமாக உடைத்துக் கொள்ள கமிது அவரும் 2 பக்கத்திலையும் பந்து வீசுவார். அவருடைய பந்து வீச்சு புறதி மிக சிறப்பாக அமையும். கடந்த காலங்களிலே IPL-லே அவர் பிரகாசித்திருந்தார். அது சர்வதேச மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொண்டது. அவருடைய பந்து வீச்சு 19 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். எனவே இந்த 2 மாயாஜால பந்து வீச்சாளர்களும் மிக சிறப்பான முறையிலே இலங்கை அணிக்கு நல்ல பக்கபலமாக இருந்தது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளலாம். அதனால் இலங்கை அணி முதலாவது போட்டியிலே வெற்றி வாகை சூடியிருக்கிறது. எனவே இரண்டாவது போட்டி இன்றைய தினம் ஆரம்பமாக போறது. அது சம்பந்தமான முழுமையான ஹைலைட்ஸ் ஊடாக நாங்கள் உங்களை வெகு விரைவிலே சந்தித்துக் கொள்கிறோம். போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் விவரங்களை நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். எமது சேனல் ரிஸ்கான் பிளே ஜோன் ஊடாக நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்தித்துக் கொள்கிறோம்.